Good afternoon, traders. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 24,300 கால், 24,200 புட் எடுத்திருக்கேன் நிஃப்டியில். ரன் பண்ணலாம். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு 184 அண்ட் 100 ஒரு சப்போர்ட் இருக்கு. எஸ், ஸோ பை சிம்பிள் வந்திருக்கு. இங்கே நம்ம ஒரு 236க்கு எபோவ் ஓப்பன் ஆகிற கேண்டில் என்ட்ரி. இங்கே நம்ம ரிவர்சல் கேண்டிலில் 50% எடுத்தோம் காலையில், அது ரிவர்சல் என்ட்ரி. அதாவது செகண்ட் கேண்டில் இங்கே கிராஸ் ஆகாமல் வந்துச்சுன்னா இது 184 டச் பண்ண வரும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண வராது பட்சத்தில் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இந்த சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணுற வரைக்கும் இங்கே என்ட்ரி எடுத்து ஹோல்டு பண்ணோம்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் இதில் வந்து கிடச்சிருச்சு. இங்கே எடுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இங்கே என்ன இல்லை, இங்கே என்ன சிம்பிள்ஸ் இல்லை. எஸ், இங்கே இந்த பை சிம்பிள் வந்திருக்க இடத்துல நம்ம, ஏன்னா இது இன்வேலிட் ஆயிடுச்சு, எகெயின் இங்கே ஒரு என்ட்ரி போடுறோம். இப்போ 158 கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ட்ரி. 158 கிராஸ் பண்ணி என்ட்ரினா இது வந்து 100 டச் பண்ணும்போது எக்ஸிட் ஆகும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த 208 டச் பண்ணிடுச்சுன்னா இந்த 100 இங்கே 100 வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் இங்கே டச் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் வந்து இது பிரேக் பண்ணும், டச் பண்ணும், ஆர் க்ளோஸ் டு சப்போர்ட். இல்லை, இந்த 184 பிரேக் பண்ணணும். இது ப்ரீவியஸ் உடைய க்ளோஸ் 184 பிரேக் பண்ணணும். இங்கே 159 58 பிரேக் பண்ணணும். பிரேக் கட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, என்ட்ரி இங்கே எடுத்திருக்கோம். இப்போ என்ன சினாரியோனா இது 104 100 இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ற வரைக்கும் நம்ம இங்கே ஹோல்டு பண்ணலாம். இந்த சப்போர்ட் லைனை இது டச் பண்ணியே தீரும். டச் பண்ணாதான், ஏன்னா இங்க இருக்க ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆயிடுச்சு, இங்க சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிருக்கு. எஸ், நல்ல இந்த சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் டேல 2 நாளுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கு சப்போர்ட். அதனால இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணியே தீரும். 24,300. எஸ், எஸ், இங்கே டச் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் இங்கே டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணுற இடத்துல என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ 93 பாயிண்ட்ஸ். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் இந்த ரெசிஸ்டண்ட்டை இது பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணல, சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு மார்க்கெட். இப்போ இந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகுது. இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா சிம்பிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கேயே என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், ஆர் சிம்பிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்தாச்சு. இங்கே எபோ 129 எபோ கேண்டில். பட் இங்கே சேஞ்ச் ஆனோன்னு, இங்கே சப்போர்ட் ரிவர்ஸ் ஆனோன்னு இங்கே என்ட்ரி எடுக்கலாம். பாருங்க,
again இங்கே பிரேக் ஆயிடுச்சு. 208 பிரேக் ஆயிடுச்சு. ஹையை இங்கே 208 இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு, அது பிரேக் பண்ணிச்சு. இப்போ இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், இப்போ இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா இப்போ ஒரு 40-50 பாயிண்ட் வரைக்கும் எயிம் பண்ணிடலாம். இங்கேயும் இது 157 டச் பண்ணாமல் இங்கே எக்ஸிட் பண்ணிடலாம். அந்த 157 பிரேக் பண்ணல, இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா எஸ், இங்கே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம இங்கே எக்ஸிட் பண்ணணும். இங்கே இங்கே இந்த இங்கே இங்கே ரிவர்ஸ் ஆனோம்னே நம்ம இங்கே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அப்போ 37 பாயிண்ட்ஸ் இங்கே கிடச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுறோம் ட்ரேட். புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.